நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா திருமூர்த்தி மலையில் இருக்க அமனலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வீடியோவில் அமனலிங்கேஸ்வரர் கோவில், பஞ்சலிங்க அருவி இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். இங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே ஒரே கோயில் இருக்கிறதுனாலேயே திருமூர்த்தி மலையிலே ரொம்பவும் ஃபேமஸான கோவில் இது. இந்த கோயில் மலைக்கு அடியிலே இருக்குங்க. இந்த டேம் ஒட்டியே இருக்குது. இந்த கோவில் மழைக்காலங்கள்லாம் வர முடியாதுங்க. ஏன்னா மேலே பஞ்சலிங்க அருவி இருக்குது. மழைக்காலங்களில் அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுங்க. அப்போல்லாம் அந்த கோவில் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும். அப்போ இங்கெல்லாம் வரவே முடியாது. இந்த கோயிலில் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க வந்து கும்பிட்டு போனால் குழந்த பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் ஒரு பெரிய பாறை இருக்குங்க. இது மலை மேலேருந்து உருண்டு வந்து விழுந்ததாக சொல்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது இங்கே விழுந்ததாக சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம கொண்டுட்டு வர பொருளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய குரங்குகள் இருக்குது. அதெல்லாம் பிடுங்கிட்டு கூட போயிடும். இந்த கோவில் டேம் ஒட்டியே இருக்குது. இது ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸு. இங்கே அருவிலாம் இருக்கிறதுனால ஃபேமிலியோடு வந்துட்டு போகலாம். வீக்கெண்டில் இங்கே வந்துட்டு போகலாம். ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். போனதும் பஞ்சலிங்க அருவி இருக்குதுங்க. இந்த அருவி மலைகளின் நடுவே இருக்கிறதுனால இது மூலிகை குணமுள்ளதாக இங்கே இருக்குது. அதனாலேயே இங்கே நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. பஞ்சலிங்க அருவி என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஒரு ஆளுக்கு 5 ரூபா வாங்குறாங்க. இந்த அருவி மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடிவாரத்தில் தாங்க இருக்குது. இந்த அருவிக்கு தண்ணி மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தான் வருது. இந்த அருவிக்கு போகிற வழியெல்லாம் ஹில்ஸ் மாதிரி இல்லாமல் நார்மலாக போகிற மாதிரி தாங்க இருக்குது. சில இடம் மட்டும் மேடு பள்ளமாக இருக்குது. மற்றபடி நார்மலாக தான் இருக்குது. இங்கே பெரியவங்கலேருந்து சிறியவர்கள் யார் வேணாலும் வரலாம். இந்த பஞ்சலிங்க அருவி மினி குற்றாலம்னே சொல்லலாம். அப்படி தான் இருக்குது. அருவிக்கு பக்கமாக வந்துட்டோம். அருவிக்கிட்ட போகிறதுக்கு தனியாக ஒரு இரும்பு பாலமே போட்டிருக்காங்க. பழைய பாலமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி சுற்றி பார்க்க வரீங்க, கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பட்ஜெட் டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது. வாட்டர் ப்ரூஃப்கான தண்ணி தான். ஏதாவது இருக்குதுங்க. ஒட்டுங்களா முரளி அங்கிட்டு இருக்கு. நான் தெரியும். இந்த அங்கிட்டு தர்றா போட இங்கிருந்து நடந்து போன சரியா. இல்லை 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 பாப்பா வச்சுருக்கேன். தண்ணிக்க வேண்டாம் ஒன்றுமே